வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் கூட தயவு தாட்சணையை பார்க்காம பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் இந்த வாரம் எவிக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த வாரம் வந்து சொல்ல போகிறாரு. எல்லாம் இல்லை அந்த மாதிரி எவிக் பண்ணுறேன்னு சொல்லலைன்னா கூட இவங்களுக்கு வந்து செம ரோஸ்டிங் இருக்க போகுது எல்லாத்துக்கும் சேர்த்து. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பார்வன் கமருதீனை அவங்க வேலை பார்க்காதனால டார்கெட் பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 பேரும் உள்ள ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து தெளிவாக வந்து பாரு பிஆர் சனிக்கிழமை வந்து தெளிவாக முடிச்சு விட்ருவார். என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று எங்கே இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணணும். கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்வன் கமருதீன் பார்க்குறதுனால கிச்சன் டாப்பையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்வன் கமருதீன்ட்ட நியூஸ் பாஸ் பண்ணப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணுவோம், அப்பப்போ வந்து க்ளீன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஆரம்பித்தது பெரிய சண்டையில் போகுது. பெரிய சண்டைனா பெரிய சண்டை தான். விக்கல்ஸ் விக்ரம் சரி வேணாம் நீங்கள் க்ளீனே பண்ண வேணாம், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறாரு. அப்போது நான் இதை க்ளீன் பண்ணேன்னா மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள், இப்போ இது அவங்க பண்ணல தானே அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வருது. எண்ட் ஆஃப் த டே என்ன காரணம், எண்ட் ஆஃப் த டே என்ன பிரச்சனை? விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர்த்துக்கும் வேலை பார்க்குறதுனா சுத்தமாக பிடிக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் உடனே வந்துடுவாங்க, மற்றவங்கெல்லாம் பிடிக்குமா, மற்றவங்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு. மூடுங்கடா மூடுங்க, கொஞ்சம் இருங்க. எல்லாரும் அங்கே வந்து சோம்பேறிங்க தான். இந்த சீசனில் எவனுமே வந்து ஒரு ஒர்த்தான டிக்கெட் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணலை. நம்ம இதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கோம். ஏதாவது ஒரு வீடியோ பேசும்போது உடனே வந்து நொட்டநாட்டியம் பேசிட்டு வர்றவங்களும் நான் சொல்லிக்கிறேன். இங்கே விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? ஹவுஸ்மேட்ஸால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதும் அக்செப்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்காததும் அவங்க விருப்பம். இவங்க தண்டனை கொடுத்து விஷயத்த பண்ணால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எவ்வளோ பெரிய தியாகிகள் அப்படின்னும். பண்ணலைன்னா என்ன வேணைக்கடா பண்ணணும், அவங்க சொல்லி இருக்கிறா பண்ணணும், பிக் பாஸாக கொடுத்தாங்க, ஹவுஸ்மேட்ஸ் தானே கொடுத்தாங்க அப்படின்னு வெளியே இருக்க எனக்கு வாயில் நல்லா வந்துடும். தயவுசெய்து கண்டதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு தண்டனைன்றது அதை உணர்ந்து பண்ணணும். விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துல, நீ ஒரு விஷயம் பண்ணலைன்னா கூட நீ பண்ணாத விஷயம் தான் அங்கே வந்து பெருசாக தெரியும் அப்படின்னு கமருதீன் சொல்லும்போது கமருதீன் கோவம் வந்துடுது. அப்போ நான் ஏன் பண்ணணும்? நான் ஒரு விஷயம் பண்ணலைன்னா கூட எல்லாமே பண்ணாத விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா அப்புறம் நான் ஏன் பண்ணணும்? தண்டனைனா அதுதானே. வாரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் 2 பேரும் இப்போ இந்த தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதை நிப்பாட்டியிருக்கீங்களா? மைக்கை மறைச்சு பேசுகிற நிப்பாட்டியிருக்கீங்களா? நேற்று நைட்டும் சைகையில் பேசுகிறீங்க, சவுண்டு வெளியே வராமல் பேசுகிறீங்க, பிக் பாஸை மதிக்க மாட்டீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வரமாட்டீங்க. டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க. லிட்டரலாக இந்த வாரம் ஃபுல்லாக பார்வன் கமருதீன் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? பார்வதி கமருதீனை வெளியே தூக்கணும்னு நினைக்கிறாங்க. சிம்பிள். என்ன காரணம்? கமருதீனை பார்வதிக்கு பிடிக்காது. திருப்பி நான் சொல்கிறேன், மக்ருதீனோட ஃபேன்ஸுக்கு பிடிக்க சொல்கிறேன், நல்லா தலையில் ஏற்றிக்கங்க. பார்வதிக்கு கமருதீனை பிடிக்காது. கூடையே இவ்வளோ நாள் லவ் கண்டென்ட்னு வச்சுக்கிட்டது எப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும்னு பிளான் பண்ணி கூட வச்சுக்கிட்டாங்க. தனக்காக சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள், தனக்காக எங்கேயாவது போய் சம்மந்தம்லாம் பேசுறதுக்கு ஒரு ஆள். எண்ட் ஆஃப் த டே லவ் கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அப்படி ட்ராவல் பண்ணி அரோரால என்ன பண்ணி 10 வாரமாக உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குற கமருதீன், நீ என்ன கிழிச்ச? இந்த 10 வாரத்தில் நீ கிழிச்ச ஒரு 10 எண்ணத்தை லிஸ்ட்டு போடு பார்ப்போம். வேலையே பார்க்கல, அரோரா வேலையே பார்க்கல. நீ என்னடா வேலை பார்த்த? என்ன வேலை பார்த்த நீ? யாருமே தான் அங்கே வேலை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியல. பார்த்தா கக்கூஸ் வந்து மஞ்சியா இருக்குன்றா, இங்கிட்டு இருக்கான், இவன் பக்கத்தில் ஒரு மேடம் நின்று இருக்கேன், அந்த மேடத்து முதல்ல கேள்விகள். யார் எது சொன்னாலும் உடனே வந்து நான் நல்லவன். இதை ப்ரூவ் பண்ணுறதே இந்த சீசன் வந்து முடிச்சுட்டாங்க. பாதி முக்கால் முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது? கமருதீன் அண்ட் பாரு இவங்க 2 பேரும் இந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதா அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிது. வெள்ளிக்கிழமை இருக்கு.
இங்கே இருக்கவங்க எல்லாம் படுத்துக்கிட்டு கமருதீன் பார்வை வேலை வாங்குறாங்க அப்படின்னு சனிக்கிழமை பிஆர் வந்து ஏதாவது பேச போகிறாரு. எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லை இந்த ஆள் வந்து இது பண்ணும் அப்படின்னு. அப்படியே சப்போஸ் வந்து பாரு கமருதீனை லைட்டாக டிஞ்சு பண்ணாலும் முதல் நாள் வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு மறுநாள் வந்து நீங்கள் நல்லா போகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க, அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வச்சு அப்படி மேலே ஏறி போங்க. இந்த வாரம் ஒரு பெண்ட்டை வந்து ஜட்டி அதை பற்றி கேட்டிருக்கீங்க, ஜட்டி எதுவும் கொடுத்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மைக் போடாமல் பேசியிருக்கீங்க, கேவலமான வேலைகளை பார்த்துருக்கீங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு ஆள் வந்து உங்களை கட்டி பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு விட்டுருக்கீங்க. இந்த கேவலமான வேலைகள்லாம் பேசணுமே, பேசுவீங்களா? கமருதீன் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை நீங்கள் பேசி வெளியே அனுப்பிச்சிருவீங்க. பார்வை அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, அவங்க அவங்க கேம் ஆடுறாங்கப்பா, எவ்ரி திங் இஸ் கேம். ஆப்வியஸ்லி கேம் அப்படின்ட்டு போயிடுவா. நீங்களும் சரிம்மா கேம், வாழைப்பழத்தை வாயில் வச்சு நல்லா மென்று தின்ட்டு வந்துடுவீங்க. இதான் நடக்க போகுது. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? பாரு கமருதீனை ஒரு வேலையாளாக வச்சிருக்கு, கூலி கூட கொடுக்காத வேலையாளாக வச்சிருக்கு. இந்த காலத்தில் கூலி வாங்காமல் யாராவது வேலை செய்வாங்களா? பாரு கூலி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி கூலின்னு எனக்கு தெரியல, மேபி மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். என்ன வேலை செஞ்சாலும் பின்னாடி நின்று சூப்பர்வைசர் மாதிரி பார்த்துக்குது பாரு, மற்றபடியே ஒன்றும் பண்ணல. அவன் கூட்டுறான், பின்னாடியே வருது. நேற்று நைட்டு கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி ஃபைனலாக வச்சது வந்து கமருதீன். 1 மணி வரைக்கும் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். பார்வை பார்த்து கற்றுக்க. பாரு எவ்வளோ ஃபயராக இருப்பா தெரியுமா விக்கல்ஸ் விக்ரம். உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்டா, நீயும் பாரும் போன வாரம் கட்டி பிடிக்கும் போதே நமக்கு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்க டீல் என்னன்னு எங்களுக்கு தெரியும்டான்னு. வெளியே எடுத்து பார்த்தா யூடியூப்பில் என்னம்மா நடிக்கிறீங்கடா 2 பேரும் உள்ள கண்டென்ட்டுக்காக. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் வந்து உண்மை நினச்சி நம்பிட்டோம். 2 பேரும் ஒரே குட்டையில் விடுற மாட்டே, விக்ரம் அண்ட் பார்வதி. பார்வட்ட கற்றுக்கோ, எவ்வளோ ஃபயராக இருக்கு, எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ ஃபயராக இருக்கா பற்றியா. கமருதீன் நீ இப்படி இதாக ஆகாத, நீ வந்து சைலண்ட் ஆகாத, நீ ரொம்ப டல் ஆகாத, நீ ஃபயராக இருக்கணும். விக்ரம் கமருதீனுக்கு எடுத்து சொல்கிறாரா? பாருட்டியா எனர்ஜியா வன்மம் கிலோ கணக்கில் இருக்கே, 150 கிலோ 200 கிலோக்கு வன்மம் இருக்கே, என்ன பண்ணுறது? அதை எப்படி குறைக்கிறது? பாருகிட்ட நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. வெளியே கமெண்ட்ஸ் பாருகிட்ட நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இந்த வாரம் இன்னைக்கான எபிசோட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருடைய நெகட்டிவ், பாருடைய பாசிட்டிவ், இது 2 தான் இருக்குது. நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தா 0 ஆயிரும்டா முட்டா பசங்களா. நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒரே இடத்துல சேர்ந்தா 0 ஆகிடும், ஒரே மாதிரி இருந்தா லூசு.